ஒரு மரியாதை கிடைக்குது. அட் த சேம் டைம் ரக்ஷி செட்டி ரக்ஷி செட்டி ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு வந்து அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இந்த படம் பண்ணது வந்து எனக்கு இன்னும் மோர் ஓவர் இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி சைடு ஏ சைடு பி ரெண்டும் சேர்ந்து பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி வந்து 20 crore சொல்றாங்க. பட் ஆனா பார்ட் 1 வந்து அப்ராக்சிமேட்லி 20 to 25 crores ஏர்ன் பண்ணுச்சு. பார்ட் 2 26 to 30 crores சம்திங் ஏர்ன் பண்ணுச்சு. ஆஸ் பர் விக்கிபீடியாலே உங்களுக்கு அவ்வளோதான் காட்டுறாங்க. பட் ஆனால் அதை தாண்டி தான் போயிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும், நான் இன்னும் இந்த படம் பார்க்கவே இல்லையே, ஆனால் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்க பாருங்க இந்த படத்தோட ரிவ்யூவை. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை நம்ம இதில் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை கதைக்களம்னு சொல்ல போனால் ஒண்ணுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் 2 பேர் லவ் பண்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றாங்க. ஒரு ஒரு சுச்சுவேஷனால வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லவ் என்ன ஆகுது, அவங்க ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் லவ் திரும்பி சேர்றாங்களா இல்லை அப்படிங்கிறோட படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நிற்குது. செகண்ட் பார்ட்ல வந்து அந்த அவங்க திரும்பி சேர்ந்தாங்களா இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த கல்யாணம் லைஃப்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் போகுது. அட் தி எண்ட் வரைக்கும் கூட அவருக்கு வந்து பியூர் அண்ட் பியூர் என்ன சொல்றதுன்னா, ஒரு அந்த ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் இல்லை, ஒரு 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 ஆத்மா ஒரு ஒரு இன்னொரு ஆத்மா வந்து எந்த அளவுக்கு பியூரிட்டியா லவ் பண்ணுது, இந்த பியூர் லவ்னா எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சூப்பர்வா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ் வந்து லவ்வோட அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எனக்கு இமீடியட் எக்ஸாம்பிள்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் செல்வராகவன் வருவார். ஏன்னா அவரோட இனிஷியல் பீரியட் ஆஃப் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட காதல் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதங்கள், நான் வந்து அந்த லஸ்ட் விஷயத்தை சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றே வேறு மாதிரி யோசிக்காதீங்க. அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த பியூரிட்டி ஆஃப் லவ், அவர் அந்த சொன்ன விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அவரும் வந்து அவர் சூப்பராக சொல்லுவார். இந்த வயசுல ஹேமந்த் ராவ்னு சொல்ல, அவங்க சொன்ன விதங்கள் வேற. ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வேல வந்து அந்த ஆர்ட் ஆஃப் லவ் வந்து கன்வே பண்ணுவாங்க. அப்படி ஹேமந்த் ராவ் இவர் இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படம் உங்களுக்கு டைம் கிடைச்சான்னு இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஒரு மரியாதை கிடைக்குது. அட் த சேம் டைம் ரக்ஷி செட்டி ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு வந்து அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இந்த படம் பண்ணது வந்து எனக்கு இன்னும் மோர் ஓவர் இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி சைடு ஏ சைடு பி ரெண்டும் சேர்ந்து பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி வந்து 20 crores சொல்றாங்க. பட் ஆனா பார்ட் 1 வந்து அப்ராக்சிமேட்லி 20 to 25 crores ஏர்ன் பண்ணுச்சு. பார்ட் 2 26 to 30 crores சம்திங் ஏர்ன் பண்ணுச்சு. ஆஸ் பர் விக்கிபீடியாலே உங்களுக்கு அவ்வளோதான் காட்டுறாங்க. பட் ஆனால் அதை தாண்டி தான் போயிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும், நான் இன்னும் இந்த படம் பார்க்கவே இல்லையே, ஆனால் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்க பாருங்க இந்த படத்தோட ரிவ்யூவை. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸை நம்ம இதில் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு